ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கடையை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொன்னு சொல்லிக்கிறேன் பிரதர், என்னன்னா வந்து நம்ம வீடியோ போடுறதெல்லாம் பார்த்துட்டு கோல்பேட்லயே வந்து இந்த ரொம்ப வசதியானவங்களா இருப்பாங்க போல, நிறைய காசு இருக்கும் போல. நானும் அப்படிதான் நினைச்சேன் சத்தியமா. நான் வந்து கடையில வேலை பார்க்குற பாப்பாட்ட கூட சொல்லிட்டு இருப்பேன். அவளுக்கு தெரியும், கடையில வேலை பார்க்குற பாப்பாக்கு என் டெய்லி எவ்வளவு இன்கம் வருது, எவ்வளவு நான் கஷ்டப்படுறேன்னு அவளுக்கு பக்கத்துல இருந்து பாக்குற ஸ்டாஃப்க்கு தான் தெரியும், என்னோட ஸ்டாஃப்க்கு தான் தெரியும். அந்த பாப்பாட்ட சொல்லிட்டு இருப்பேன், வீடியோ பாக்குறவங்க எல்லாம் வந்து அந்த ராஜா மாதிரி இருக்காங்க, அங்க போறாங்க இங்க போறாங்க, 10,000 கொடுக்காங்க, 20,000 கொடுக்காங்க, நிறைய காசு வச்சிருப்பாங்களோ இல்லாட்டி பெரிய பணக்காரங்களா இருப்பாங்களோ அப்படின்ட்டு. எனக்கு மாசமே ஒரு 30,000 40,000 இஎம்ஐ கட்டுறேன். எனக்கு கடனே ஒரு 6-7 லட்சம் கிட்ட கடன் இருக்கு. அது போக காசு சேர்த்து வச்சுதான் ஹெல்ப் பண்றேன். புரியுதா பிரதர்? நான் என்னோட லோனையும் கட்டுறேன், கடைக்கு தேவையான திங்ஸையும் வாங்கி வைக்கணும், என் பெட்ரோல் செலவு இருக்கு, கடை வாடகை இருக்கு, ஸ்டாஃப் சேலரி இருக்கு, வீட்டுக்கும் காசு கொடுக்கணும். நான் ஏன் வந்து இப்போ விஜயண்ணா பேரில் ஹெல்ப் பண்ணுறேன்னா, நான் வந்து ஸ்டார்டிங் காலேஜ் டைமில் தான் நான் வந்து விஜயண்ணனுக்கு ஒரு பெரிய ஃபேனாகவே ஆனேன். அந்த படம் போக்குரி திருப்பாச்சி அந்த படம்லாம் அப்போ தான் வந்து நான் ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து பெர்சனலாக போய் ஹெல்ப் பண்ணுவார் எல்லாருக்குமே, முடியாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. அந்த டைம் வந்து நம்மளால முடிஞ்சது ஹெல்ப் பண்ணணும்ட்டு என் ஊர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் ஊர்ல இருப்பாங்க பார்த்தீங்களா, என் ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணேன். என் ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியும் ஏதாவது பண்ணுவான் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ட்டு தெரியும். கடை வச்சதுக்கு அப்புறம் நான் கோவில்பட்டியில் உள்ள மக்களுக்கு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, இந்த அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் கோவில்பட்டி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் கண்டிப்பாக உங்களோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வைரல் ஆகும். நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ணனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன், அண்ணன் அவர் வயல சொல்லிட்டார். ஓகேவா? ஸோ தனி ஒரு மனுஷனா இவ்வளோ பெரிய கடையை ரன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. கட்சிக்காரங்க பிரச்சனையை சந்திக்கணும், ரசிகர் பிரச்சனையை சந்திக்கணும், பைசா விஷயத்துல நிறைய சந்திக்கணும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் கோவில்பட்டி வந்தீங்க அப்படின்னா தளபதி மெமரிஸ் வந்துட்டு அண்ணனை பார்த்துட்டாவது போங்க. அண்ணன் கடை எந்த அளவுக்கு வச்சிருக்காரு, உண்மையான விஜய் சாரோட ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? ஓகே, முடிச்சுக்கலாம். காட்டுங்க அங்கே. ஓகே, தேங்க்யூ நண்பா. ஓகே, வந்து ரொம்பவே தேங்க்ஸ். ஓகே.